வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம கண்ணுக்கே தெரியாம ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு டிஜிட்டல் ஸ்டெப்பையும் ப்ரொடெக்ட் பண்ற ஒரு இன்விசிபிள் ஆர்மரை பத்தி தான். அதான் பேரு தான் கிரிப்டோகிராஃபி. இப்போ நீங்க இந்த வீடியோவை உங்க போன்ல பாக்குறீங்கல்ல, சொல்லப்போனா உங்களுக்கும் இந்த சர்வருக்கும் இடையில இப்பவே கிரிப்டோகிராஃபி வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனாலோ, ஆன்லைன்ல போய் ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணனாலோ, அங்கேயும் இதுதான் உங்களோட பாதுகாவலன். சோ இது ஏதோ கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்க்கு மட்டுமான விஷயம் கிடையவே கிடையாது. இது நம்ம ஒவ்வொருவரோட டெய்லி லைஃபோட கலந்த ஒரு விஷயம். இந்த இன்விசிபிள் ஆர்மர் எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி நம்ம டிஜிட்டல் உலகத்தை ஆபத்துக்கள்ல இருந்து காப்பாத்துதுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு ரொம்ப ஈஸியா நம்ம மொழியில புரிஞ்சுக்க போறோம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாங்க இந்த கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உங்க ஆன்லைன் லைஃப் உண்மையாவே பிரைவேட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புற ஒரு பர்சனல் மெசேஜ், உங்க ஃபேமிலி கூட ஷேர் பண்ற போட்டோஸ், உங்க பேங்க் டீடைல்ஸ் என்டர் பண்ற ஒரு வெப்சைட், இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கும் அந்த பர்டிகுலர் ஆளுக்கும் மட்டும்தான் போய் சேருதா? இமேஜின் நீங்க அனுப்புற இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு போஸ்ட் கார்டுல எழுதி அனுப்புற மாதிரின்னு வச்சுக்கோங்க. யாரு வேணும்னாலும் அதை எடுத்து படிக்கலான்னு ஒரு சிச்சுவேஷன். பயமா இருக்குல்ல? உண்மை அதுதான். நம்ம சென்ட்னு தட்டின உடனே நம்ம டேட்டா ராக்கெட் மாதிரி போய் சேராது. அது ஊரா சுத்தி பல கம்ப்யூட்டர்ஸ், பல சர்வர்ஸ் தாண்டி தான் போய் சேரும். அப்போ அந்த ஜர்னில நடுவுல யாராச்சும் அதை ஹைஜாக் பண்ணி படிக்க சான்ஸ் இருக்கா? இல்லையா? இந்த கேள்விதான் கிரிப்டோகிராஃபி எவ்வளவு தேவைங்கிறதுக்கு அடிப்படை. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போவோம். டிஜிட்டல் டேஞ்சர்ஸ் லர்க்கிங் ஆன்லைன். நம்ம பாதுகாப்பு கவசத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதிரிகள் யாரு, அவங்க எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போதான் நம்ம ரெடியா இருக்க முடியும். இன்டர்நெட்டுங்கிறது ஒரு பெரிய சிட்டி மாதிரி. அதுல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம டேட்டாவை திருட நினைக்கிற இந்த கெட்டவங்க என்னென்ன மாதிரி ஆபத்துகளை உருவாக்குறாங்கன்னு இப்ப பார்ப்போம். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஹீரோ கிரிப்டோகிராஃபியோட அருமை நமக்கு புரியும். சோ நம்ம டேட்டாவை அட்டாக் பண்றதுக்கு 4 மெயின் மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், இன்டர்செப்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா ஒட்டு கேட்கறது. நீங்க ஒரு காஃபி ஷாப்ல ஃப்ரீ வைஃபைல கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நெட்வொர்க் செக்யூரா இல்லனா அதே நெட்வொர்க்ல இருக்கிற இன்னொருவர் நீங்க என்ன வெப்சைட் பாக்குறீங்க, என்ன பாஸ்வேர்ட் டைப் பண்றீங்கங்கறத ஈஸியா பாத்துடலாம். அடுத்தது மாடிஃபிகேஷன். இது ஒட்டு கேட்கறதோட நெக்ஸ்ட் லெவல். தகவல்ல மாத்துறது. உதாரணத்துக்கு, நீங்க உங்க பேங்க்குக்கு ஆன்லைன்ல போய் உங்க ஃப்ரெண்ட் அக்கவுண்ட்க்கு 1000 ரூபாய் அனுப்ப சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹேக்கர் இதை இடையில மறிச்சு அந்த 1000 ரூபீஸை 1,00,000 ரூபாய்னு மாத்தி அதை அவனோட அக்கவுண்ட்டுக்கு அனுப்பிக்கலாம். யோசிச்சு பார்த்தாலே பயமா இருக்குல்ல? மூணாவது, ஃபேப்ரிகேஷன். இதுனா பொய்யா ஒன்ன உருவாக்குறது. உங்க பேங்க்ல இருந்தே வர மாதிரி ஒரு ஃபேக் இமெயில் வரும், உங்க பாஸ்வேர்டை மாத்துங்கன்னு. நீங்க நம்பி அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க பாஸ்வேர்டை கொடுத்தா அது ஹேக்கருக்கு போயிடும். கடைசியா, இன்டரப்ஷன். இது சர்வீசஸ் ஸ்டாப் பண்றது. ஒரு ஹேக்கர் அமேசான் மாதிரி ஒரு பெரிய வெப்சைட்டை கூட கிராஷ் ஆக்கிட முடியும். ஒரு செகண்டுக்கு ஆயிரக்கணக்கான ஃபேக் ரிக்வெஸ்ட் அனுப்பி அந்த சர்வரை டவுன் ஆக்கிடலாம். ஸோ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சினிமால வர்ற சீன் இல்ல, ஒவ்வொரு நாளும் நடக்கிற உண்மை. இவ்ளோ பெரிய ஆபத்துகள் இருக்கே, இதுக்கெல்லாம் சொல்யூஷனே இல்லையா? இருக்கு. அங்கதான் நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு. நம்ம அடுத்த பகுதி, கிரிப்டோகிராஃபி அ சீக்ரெட் ஷீல்டு. இந்த டிஜிட்டல் கொள்ளையர்கள் கிட்ட இருந்து நம்ம தகவல்களை காக்கும் ஒரு மறைந்த ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கவசம் தான் இது. இந்த கவசம் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி நம்ம சொன்ன எல்லா ஆபத்துகளையும் தடுக்குதுன்னு இப்ப பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்போ என்னதான்ப்பா இந்த கிரிப்டோகிராஃபி? ரொம்ப சிம்பிள். படிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண மெசேஜை, உதாரணத்துக்கு ஹாய் ஹவ் ஆர் யூ, இந்த மெசேஜை பிளெயின் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். இந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை யாரும் படிச்சா புரியாத மாதிரி ஒரு கோடா மாத்துறது, அதுக்கு பேரு சைஃபர் டெக்ஸ்ட். அந்த சைஃபர் டெக்ஸ்ட் எப்படி இருக்கும்னா, XQZP-R5ST8v3ன்னு ஏதோ அர்த்தமே இல்லாம இருக்கும். பிறகு யாருக்கு அந்த மெசேஜ் போய் சேரணுமோ அவங்களுக்கு மட்டும் அந்த புரியாத சைஃபர் டெக்ஸ்ட்டை திரும்பவும் படிக்கிற மாதிரி பிளெயின் டெக்ஸ்டா மாத்திர ட்ரிக் தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம டேட்டாக்கு செக்யூரிட்டி கொடுக்குது. இந்த பிக்சர் பார்த்தா இன்னும் ஈஸியா புரியும். லெஃப்ட்ல பாருங்க, சென்டர் இருக்காரு. அவர்கிட்ட பிளெயின் டெக்ஸ்ட், அதாவது நார்மல் மெசேஜ் இருக்கு. அவர் என்கிரிப்ஷன் கீன்னு சொல்ற ஒரு சீக்ரெட் சாவியை யூஸ் பண்ணி அந்த மெசேஜை பூட்டுறாரு. இப்போ அது புரியாத கோடா, யானி சைஃபர் டெக்ஸ்டா மாறிடுச்சு. இந்த ப்ராசஸ்க்கு என்கிரிப்ஷன் பேரு. இப்போ அந்த சைஃபர் டெக்ஸ்ட் இன்டர்நெட்ல டிராவல் ஆகுது. நடுவுல யாராச்சும் அதை எடுத்து பார்த்தாலும் என்னடா இதுன்னு தான் நினைப்பாங்க, ஒன்னும் புரியாது. கரெக்டான ரிசீவர் கிட்ட போன உடனே அவர்கிட்ட இருக்கிற டீக்ரிப்ஷன் கீன்னு இன்னொரு சாவி வச்சு அதை அன்லாக் பண்ணி திரும்பவும் நார்மல் மெசேஜை படிச்சிடுவாரு. இந்த ப்ராசஸ்க்கு டீக்ரிப்ஷன் பேரு. பேசிக்கலி ஒரு லாக் அண்ட் கீ சிஸ்டம் தான். கரெக்டான சாவி இல்லைன்னா யாராலையும் அந்த போட்டை திறக்க முடியாது. சரி, கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸை பார்த்துடலாம். அப்பதான் இனிமே பேச போறது நல்லா புரியும். பிளெயின் டெக்ஸ்ட்னா என்ன? நம்ம டைப் பண்ற நார்மல் ரீடபிள் மெசேஜ். சைஃபர் டெக்ஸ்ட், அந்த மெசேஜை லாக் பண்ணதுக்கு அப்புறம் வர ஜங்க் டெக்ஸ்ட். சைஃபர், இதுதான் அந்த லாக் பண்ற ஃபார்முலா, ஒரு மேத் அல்காரிதம். சிம்பிளா சொன்னா ஒவ்வொரு எழுத்தையும் 5 எழுத்து தள்ளி வைக்கணுங்கிறது ஒரு சைஃபர். ஆனா இதுலயும் எல்லாத்தையோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் கீ, அதாவது சாவி. இந்த சாவி இல்லனா எவ்வளோ பெரிய ஃபார்முலா இருந்தாலும் வேஸ்ட்.
ஒரு வீட்டோட பூட்டு டிசைன் எல்லாருக்கும் தெரியலாம், ஆனா சாவி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும்ல. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போதான் ஸ்டோரியில ஒரு சின்ன ட்விஸ்ட். ஒரு மெசேஜை லாக் பண்ண நமக்கு எத்தனை சாவி வேணும்? ஒரே ஒரு சாவி போதுமா இல்ல 2 சாவி வேணுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. காரணம் இத பொறுத்து தான் கிரிப்டோகிராஃபில 2 பெரிய டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு சிமெட்ரிக் என்கிரிப்ஷன், இன்னொன்று அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன். அது என்ன ஒன்னு என்ன 2ன்னு வாங்க அடுத்த செக்ஷன்ல பாப்போம். முதல் விதம் சிமெட்ரிக் என்கிரிப்ஷன். அதான் பேர்லயே இருக்கு, சிமெட்ரிக், அதாவது சமமான. இங்க மெசேஜை லாக் பண்றதுக்கும் சரி அன்லாக் பண்றதுக்கும் சரி ஒரே ஒரு சாவி தான் யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம வீட்டு சாவி மாதிரி யோசிச்சு பார்க்கலாம். உங்க வீட்டை போட்டா நீங்க ஒரு சாவி யூஸ் பண்றீங்க. உங்க அம்மா அப்பா வீட்டை திறக்கணும்னா அவங்க கிட்ட உங்க சாவியோட இன்னொரு காப்பி தான் இருக்கும். அனுப்புறவரும் அதை வாங்குறவரும் 2 பேரும் ஒரே சீக்ரெட் கீயை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த படம் அதை ரொம்ப தெளிவா காட்டுது. சென்டர் கிட்ட ஒரு ஷேர்ட் சீக்ரெட் கீ இருக்கு. அதை வச்சு பிளெயின் டெக்ஸ்ட்டை என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறாரு. அந்த மெசேஜ் போய் சேர்ற ரிசீவர் கிட்ட அதே ஷேர்ட் சீக்ரெட் கீ இருக்கு. அதை வச்சு அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை டீக்ரிப்ட் பண்ணி படிச்சுக்கிறாரு. இது ரொம்ப ஃபாஸ்டான மெத்தட். பெரிய ஃபைல்ஸை என்கிரிப்ட் பண்ணா இது சூப்பர். ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அந்த ஷேர்ட் சீக்ரெட் கீயை நீங்களும் உங்க நண்பரும் எப்படி பாதுகாப்பா ஷேர் பண்ணிப்பீங்க? ஃபோன்ல சொன்னா யாராச்சும் ஒட்டு கேட்கலாம், கொரியர்ல அனுப்புனா அதையும் திருடலாம். இந்த கீ டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் தான் சிமெட்ரிக் என்கிரிப்ஷனோட பெரிய தலைவலி. அந்த கீ டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ண வந்தது தான் அடுத்த மெத்தட், அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன். இங்க அசிமெட்ரிக்னா சமம் இல்லாம, அதாவது இங்க 2 சாவிகள் இருக்கும், 2ம் வேறு வேறு. ஒன்னு பப்ளிக் கீ, இன்னொன்று பிரைவேட் கீ. இதை நம்ம தபால் பெட்டி அல்லது போஸ்ட் பாக்ஸ் மாதிரி யோசிக்கலாம். உங்க வீட்டு முன்னாடி இருக்கிற போஸ்ட் பாக்ஸை பாருங்க. அதோட ஸ்லாட் யார் வேணும்னாலும் கடிதம் போடுற மாதிரி பப்ளிக்கா ஓப்பனா இருக்கும். அதுதான் உங்க பப்ளிக் கீ. ஆனா அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற கடிதங்களை எடுக்க அதை திறக்கிறதுக்கான சாவி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். அதுதான் உங்க பிரைவேட் கீ. இந்த படம் இன்னும் நல்லா புரிய வைக்கும். பாருங்க, சென்டர் ஒரு மெசேஜை ரிசீவருக்கு அனுப்பணும். அவர் என்ன பண்றாருன்னா ரிசீவரோட பப்ளிக் கீயை எடுத்துக்கிறாரு. இந்த பப்ளிக் கீயை யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம். அந்த பப்ளிக் கீயை வச்சு மெசேஜை லாக் பண்றாரு. ஆனா இங்க ஒரு மேஜிக் நடக்கும். பப்ளிக் கீயால லாக் பண்ணப்பட்ட ஒரு மெசேஜை அந்த பப்ளிக் கீயால திறக்க முடியாது. அதை அந்த பப்ளிக் கீயோட ஜோடியான பிரைவேட் கீயால மட்டும்தான் திறக்க முடியும். அந்த பிரைவேட் கீ யார்கிட்ட இருக்கு? ரிசீவர் கிட்ட மட்டும்தான். ரொம்ப சீக்ரெட்டா இருக்கு. சூப்பர்ல. சோ யாரை வேணாலும் உங்களுக்கு பப்ளிக் கீயை வச்சு மெசேஜை போட்டி அனுப்பலாம். ஆனா அது நீங்க மட்டும்தான் உங்க பிரைவேட் கீயை வச்சு திறந்து படிக்க முடியும். இப்போ அந்த சாவி எக்ஸ்சேஞ்ச் பண்ற பிரச்சனையே இல்ல. ஓகே, இப்போ இந்த 2 மெத்தடையும் சைட் பை சைட் வச்சு பார்ப்போம். சிமெட்ரிக், அதாவது ஒரே சாவி, ரொம்ப ஃபாஸ்ட், ஜெட் மாதிரி. ஆனா அதுதான் பெரிய பிரச்சனை, சாவியை பாதுகாப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்றது. அசிமெட்ரிக், அதாவது 2 சாவிகள், கீ எக்ஸ்சேஞ்ச்ல சூப்பர் சேஃப். ஆனா இது ரொம்ப ஸ்லோ, ஆமா மாதிரி. அப்போ எதுதான் பெஸ்ட்? உண்மை என்னன்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்துற சிஸ்டம்ஸ், உதாரணத்துக்கு வாட்ஸ்ஆப், HTTPS, இதெல்லாம் 2யும் கலந்து ஒரு சூப்பர் சொல்யூஷனை யூஸ் பண்ணுது. எப்படின்னா, முதல்ல ஸ்லோ ஆனாலும் சேஃபான அசிமெட்ரிக் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். ஒரு புது டெம்பரரியான சிமெட்ரிக் கீயை. அந்த கீ கிடைச்ச உடனே அப்புறம் ஃபாஸ்டான சிமெட்ரிக் மெத்தடுக்கு மாறிக்கும். இதுக்கு பேரு தான் ஹைபிரிட் என்கிரிப்ஷன். பாதுகாப்பும் இருக்கும், வேகமும் இருக்கும். பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். இப்போ நம்ம கத்துக்கிட்ட சிமெட்ரிக், எசிமெட்ரிக், கீஸ், இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் எப்படி உண்மையான உலகத்துல யூஸ் பண்ணி நம்ம டேட்டான சுத்தி பெரிய டிஜிட்டல் கோட்டைகளை கட்டுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு செக்ஷன் 4, பில்டிங் டிஜிட்டல் ஃபோர்ட்ரஸஸ். இங்க நம்ம அன்றாட கேள்விப்படுற VPN, ஃபயர்வால் மாதிரி டெக்னாலஜிஸ் எப்படி இந்த கிரிப்டோகிராஃபி அடிப்படையில தான் வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்க போறோம். நீங்க நிறைய பேர் VPN கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஒருத்தன் அவன் இருக்கிற நாட்டில் பிளாக் பண்ணப்பட்ட வெப்சைட்டை பார்க்க யூஸ் பண்ணலாம். ஆனால் அதான் உண்மையான முக்கியமான செக்யூரிட்டி தான். VPN, அதாவது வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க், என்ன செய்யுதுன்னா, இன்டர்நெட்டை மாதிரி ஒரு பப்ளிக்கான ஆபத்துகள் நிறைந்த ரோட்ல உங்கள் டிவைஸ்க்கும் நீங்கள் போக நினைக்கிற சர்வருக்கும் இடையில உங்களுக்காக மட்டும் ஒரு பாதுகாப்பான பிரைவேட் அண்டர்கிரவுண்ட் டன்னலை உருவாக்குது. அந்த டன்னலுக்குள்ளே போகிறவங்க டேட்டா எல்லாமே நம்ம பேசின கிரிப்டோகிராஃபி வச்சு என்கிரிப்ட் ஆகியிருக்கும். அதனால வெளியிருக்கிற யாரும் உங்கள் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கூட நீங்கள் உள்ள என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்க முடியாது. இந்த படம் ஒரு கம்பெனி எப்படி VPN-ஐ பயன்படுத்துதுன்னு காட்டுது. ஒருங்க பாருங்க. ஒரு கம்பெனியோட பிரைவேட் நெட்வொர்க் இருக்கு. வீட்ல இருந்து வேலை செய்யற எம்ப்ளாயீஸ், அதே மாதிரி வேற ஊர்ல இருக்கிற பிரான்ச் ஆஃபீஸ், இவங்க எல்லாரும் அந்த கம்பெனி நெட்வொர்க்கை பாதுகாப்பா ஆக்சஸ் பண்ணணும். ஆனா அவங்க நடுவில் இருக்கிறது டேஞ்சரஸான பப்ளிக் இன்டர்நெட். ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா ஒரு VPN-ஐ உருவாக்குது. இது ஆபத்தான இன்டர்நெட்டுங்கிற கடலுக்கு நடுவுல ஒரு பாதுகாப்பான பாலம் கட்டுற மாதிரி. இந்த பாலத்துக்குள்ள போற ஒவ்வொரு டேட்டாவும் என்கிரிப்ட் பண்ணப்பட்டு பாதுகாப்பா அனுப்பப்படும். அடுத்தது ஃபயர்வால். இது உங்க நெட்வொர்க்கோட செக்யூரிட்டி கார்டுன்னு வச்சுக்கோங்க. VPN ஒரு டனல்னா, ஃபயர்வால் ஒரு பெரிய மதில் சுவர். இது உங்க நம்பிக்கையான வீட்டு நெட்வொர்க்கும் நம்பிக்கையற்ற ஆபத்தான இன்டர்நெட்டுக்கும் நடுவில் ஒரு பேரியர் மாதிரி இருக்கும். அந்த சுவரில் ஒரு கேட் இருக்கும்.
அந்த கேட்ல நின்னுக்கிட்டு உள்ள வர ஒவ்வொரு டிராஃபிக்கையும் வெளியே போற ஒவ்வொரு டிராஃபிக்கையும் மானிட்டர் பண்ணும். நீ உள்ள வரலாமா வேண்டாமான்னு முன்னாடியே எழுதப்பட்ட செக்யூரிட்டி ரூல்ஸை வச்சு முடிவு பண்ணும். இந்த படம் ஒரு சிம்பிள் ஃபயர்வால் எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுது. இது ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. இன்டர்நெட்ல இருந்து வர ஒவ்வொரு டேட்டா பேக்கெட்டையும் ஸ்டாப் பண்ணி நீ யாரு எங்க போறேன்னு செக் பண்ணும். நம்ம செக்யூரிட்டி ரூல்ஸ் படி சரியா இருந்தா மட்டும் உள்ள விடும், இல்லனா கெட் அவுட்னு வெளியே அனுப்பிடும். இதுதான் நம்ம பாதுகாப்புல முதல் கோட்டம், தி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஆபத்தான டிராஃபிக்கை வீட்டுக்கு உள்ள வரதுக்கு முன்னாடியே வெளியவே தடுத்து நிறுத்திடும். சரி, இவ்ளோ நேரம் நம்ம கிரிப்டோகிராஃபி, என்கிரிப்ஷன், கீஸ், VPN, ஃபயர்வால்னு நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் பார்த்தோம். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இதெல்லாம் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் இன்ஜினியர்ஸ் பார்த்துக்குவாங்கல்ல? இல்ல, இது நமக்கு ரொம்ப முக்கியம். அது என்னன்னு தான் நம்ம கடைசி செக்ஷன்ல பார்க்க போறோம். Why this matters to you. நீங்க உங்க பிரவுசர்ல ஒரு வெப்சைட் அட்ரஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன பூட்டு படம் பார்த்தீங்கன்னா அதான் அர்த்தம் உங்களுக்கும் அந்த வெப்சைட்டுக்கும் நடுவுல போற வர்ற டேட்டா எல்லாமே என்கிரிப்ட் பண்ணப்படுது. நீங்க பண்ற ஒவ்வொரு ஆன்லைன் பேங்க் டிரான்சாக்ஷன், நீங்க அனுப்புற ஒவ்வொரு வாட்ஸ்அப் மெசேஜ், நீங்க சேவ் பண்ற உங்க ஃபோன் பாஸ்வேர்டுகள் எல்லாத்துக்கும் பின்னாடியும் நம்ம இவ்ளோ நேரம் பேசின கிரிப்டோகிராஃபி தான் ஒரு இன்விசிபிள் ஆர்மரா இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல, அதனாலேயே அதன் அருமை நமக்கு புரியறதில்ல. ஆனா அது இல்லைன்னா நம்ம ஆன்லைன் உலகமே ஒரு நாட்கள்ல கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இது வெறும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட் இல்ல, இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பணம், நம்ம ரகசியங்கள், நம்ம ஐடென்டிட்டி இதை எல்லாம் பாதுகாக்கிற ஒரு அடிப்படை கவசம். இன்னைக்கு டேட்ல உங்க டேட்டா, அதாவது உங்க தகவல் தங்கத்தை விட வைரத்தை விட வேல்யூபிள். அப்படிப்பட்ட உங்க டேட்டாவை பாதுகாக்க நீங்க யாரை நம்புறீங்க? நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு ஆப், ஒவ்வொரு சர்வீஸ், அவங்க உங்க டேட்டாவை எப்படி பாதுகாக்கிறாங்கன்னு நீங்க எப்போது யோசிச்சிருக்கீங்களா? end-to-end என்கிரிப்ஷன் சொல்றாங்களே, அதன் அர்த்தம் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அடுத்த முறை ஒரு புது ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போதோ அல்லது ஒரு சர்வீஸில் சைன் அப் பண்ணும்போதோ அவங்களோட ப்ரைவசி பாலிசியை கொஞ்சம் பாருங்க. அவங்க உண்மையாகவே உங்கள் டேட்டாவை பாதுகாக்க என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. காரணம், நம்ம டிஜிட்டல் உலகத்தில் அறிவு தான் நம்மளோட பெரிய பாதுகாப்பு. யோசிங்க. அடுத்த எக்ஸ்பிளைனரில் சந்திக்கலாம். நன்றி.